ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ல தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அவங்க கார்ல வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ போராடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை யார் பண்ணியிருப்பா அப்படின்றத அவங்க இப்போ யோசிச்சுட்டு இருக்கிற நிலமையிலயும் அவங்க இல்ல. சரி அங்கேருந்து கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு. அச்சச்சோ! அங்கேருந்து தப்பிச்சா இங்கே நம்மள விடமாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடி நேரா வந்துட்டே இருக்காங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் காரில் வராரு. அவரோட கார்லேயே போய் அப்படியே ஹீரோயின் மயங்கியே விழுந்துடுறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்கன்னா, அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் விலைக்கு வாங்கி, அதாவது அந்த இடத்துல நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும். அதை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லணும் அப்படின்னா இவங்க பெரிய கோடீஸ்வரி. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹீரோயின் ஒரு பக்கம் எப்படி இருக்கு, அதே நேரத்தில் வந்துட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் காஃபி ஷாப் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு கூட வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வராரு. எதுக்குடா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற காஃபி இப்போ அந்த பொண்ணு குடிச்சாகணும், அதுக்காக வந்துட்டு இப்படி வம்படியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கத்தி கதறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாரு காஃபி போட்டு கொடுக்குறாரு. வாயில் வைக்க முடியல. நான் அவங்க குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா, உனக்கு சம்பளத்தில் ஏற்றி தரேன் இப்போ குடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கை மூடிட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சு பார்க்குறாங்க. வாயில் வைக்கவே முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு புலம்புறாளின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அதை செட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவருக்கு தான் தெரியுது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த காஃபி பீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இதில் தான் ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதை தூக்கி வச்சுட்டு நம்ம மாற்றணும் வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சீப்பாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படி இப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்தோட மொத்த வாடகையை கொடுத்து இந்த சீடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நீ ஏன் தான் அப்படிலாம் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு நேரமில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே செட்டே ஆக மாட்டேங்குது. பேசினாலே ஏதாவது சண்டை சச்சரவு தான் வர மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு ஐலாண்ட் வாங்கணும், அங்கே வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி கட்டி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்படி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் மேலே வந்துட்டு அப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு சம்மக்கவும் வந்துடும். அவங்க கராத்தை போட்டு அவரை வந்து அப்படியே நாக் அவுட் பண்ணிடுவாங்க. எது பேசுகிறதா இருந்தாலும் நேரடியாக பேசணும், இந்த மாதிரிலாம் மீட்டிங் டைமில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையும் அடித்து விரட்டி விட்டுருவாங்க. இந்த வேலை பார்த்தது தங்கச்சி தான் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அவங்களையும் வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்றுவார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இப்போ நீ எதுக்கு தான் அந்த மாதிரி பண்ண, உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, அது எங்கள் தாத்தா சொத்து, அது எங்கள் பூர்வீகமான சொத்து, அதை நாங்கள் விற்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அப்படியே தாத்தா சொத்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி அதெல்லாம் அனாமத்தை தானே கிடக்குது. இப்போ நாங்கள் யாராவது ஒன்று பண்ணும்போது தான் உங்களுக்குலாம் அந்த அக்கறையே வருமா? இப்போ உனக்கு என்ன வேணும், நான் 1 மில்லியன் வந்து பணம் கொடுத்துட்றேன், ஒரு வீடு ஒன்று கொடுத்துட்றேன், இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக 2 மில்லியன் பணம் கொடுக்குறேன், உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 மில்லியன் பணமாகவே கொடுத்துருங்க, வேறு எதுவும் வேணான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அதே மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஹீரோயின்னா கொஞ்சம் பிடிக்கும். அவர் வந்து என்ன சொல்வார்னா, நீ ஏன் இப்படி செஞ்ச, கொஞ்சம் தன்மையாக பேசியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்க வேண்டியது கிடையாது, காரியமாக பேசி சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு, பணம் இருந்தால் என்ன வேணால் சாதிக்க முடியும், பணத்தை கொடுத்து எதை வேணால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. திரும்ப மறுநாள் ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கும் போது திரும்பவும் அதே ஆள் அந்த க்ரஷாக இருக்கார்ல, அவர் வந்துட்டு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வர உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதா இருந்தால் மட்டும் இங்கே நில்லு, இல்லாட்டி உடனே இங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை இது பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். அது அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அப்படி சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வார்னா, நான் பிஸ்னஸ் விஷயமாக தான் பேச வந்திருக்கேன், இப்போ நீ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீல்ல அந்த ஐலாண்டில் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கிட முடியாது, அவர் வந்து பணத்தை பற்றியோ பொருளை பற்றியோ கவலைப்படாத, அதெல்லாம் பெருசாக எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு ஆள், அதனால் இப்போ நீ பண்ணுற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் வந்து உனக்கு ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு நான் யாரையும் அனுப்ப போகிறது இல்லை, டேரெக்டாக நானே போய் அவர்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு அதாவது பேசி கண்டிப்பாக நான் வந்து அதை வாங்கிடுவேன் அந்த இடத்த அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன் கூட வரட்டுமான்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, அதனால் கொஞ்சம் தள்ளியே இருங்க, இப்போ என் கூடவும் நீங்கள் வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இப்போ தான் அப்படி சொல்லிட்டு இருப்ப, போக நீ என்ன புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் யாரை போய் மீட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஐலாண்ட்லாம்
யார் யாரோட வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்றதெல்லாம் இருக்கும்ல. அவங்களோட ஒரு ஒரு மீடியேட்டரா ஒருத்தர் இருப்பார்ல, இவரை பார்த்தா அவர் போய் பேசி அவங்கள பார்க்கலாம்ல. அதனால ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் போய் அப்படி போய் ஒருத்தர்ட்ட போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி லெனின் அப்படின்ற ஒருத்தரை வந்து நான் பார்க்கணும், அவர்கிட்ட தான் இந்த ஐலாண்ட் பற்றி பேசுகிறோன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மாதிரி அவர் கிடையாது, அவர் ரொம்ப ப்ரைவேசி எதிர்பார்க்குறவர், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தை அவரை மீட் பண்ணவும் முடியாது, பேசுகிறதும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ இவங்க இப்படி கேட்டுகிட்டே இருக்க அவரும் எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்காரு, நீங்கள் இது மாதிரி எனக்கு நம்பர் கொடுக்காட்டி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், வேறு வழியே இல்லாமல் அவரும் அவருக்கு கால் பண்ணி கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசும்போது ஹீரோயின் இப்போ பேசுகிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோன்னு தான் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அவர் எதுவுமே கண்டுக்காமல் காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே திரும்பவும் அவரோட அட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவரோட ப்ரைவேசியில் நீங்கள் தலையிடுறீங்க, இதனால் எனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு நேர்லேயே போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயின் வராங்க. வந்திருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இவங்க 2 பேர் இன்னும் நேரில் பார்த்துக்கல. அங்கே ஒரு கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பேரை சொல்லி கேட்கும்போது, ஓ அவரா இப்போ தான் இங்கேருந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க. உளறிட்டு டக்குன்னு சுதாரிச்சிடறாரு. இல்லை இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியாதுன்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த மீடியேட்டராக ஒரு ஆள் இருந்தார்ல, அவர் சொல்லியிருப்பாரு அவரை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட அனுமதி இல்லாமல் இவங்க வேற திடீர்னு போய் நின்றுட்டு இருக்காங்களா, அஜிஜோ அவர் வேற அப்படி சொன்னாரே, நம்ம வேற இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நானே அவரை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு சரியாக எதுவும் தெரியாதனால அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே நல்லா பீச் எல்லாம் இருக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே மெதுவாக நடந்துட்டு அந்த பீச்சுக்கிட்ட அப்படியே உள்ளேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. சும்மா அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துறாரு. பார்த்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க என்ன தண்ணிக்குள்ளே உள்ள போகிறாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. ஹீரோயினை பிடிச்சி குண்டுக்கட்டை அப்படியே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வரும்போது ஹீரோயினோட ஃபோன் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அதாவது பீச்சில் விழுந்துருது, அந்த கடலில் விழுந்துருது. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டு எதுக்காக அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி கேட்கவும் ஓங்கி ஒரு படாருன்னு ஒரு அறையை போடுறாங்க. நான் எப்படி அப்படிலாம் நினச்சேன், நான் பாட்டுக்கு பேசாமல் நிற்க தானே செஞ்சேன், என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் என்னை இப்படி தூக்கிட்டு வந்துட்டு என் ஃபோன் வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் நான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு வந்துட்டேன், இனிமேல் உன் வேலைக்கு ஏதாவது உன்னோட பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனோட செப்பல் கொண்டு எல்லாமே போயிடுச்சு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட செப்பலை கழட்டி கொடுக்குறாரு. இதை வேணும்னா போட்டுக்கோ, இல்லாட்டி எப்படியாவது போ அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் பார்க்க வந்த ஆள் வந்து ஹீரோ தான் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. அவங்க ஹீரோவோட காஃபி ஷாப்க்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்போ அங்கே ஹீரோ இல்லை, அவங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் தான் இப்போ அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோ அங்கே வராரு. அப்போ தான் அவர் காஃபி ஷாப் வச்சிருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரியுது. ஒரு காஃபி வேணும்னு கேட்கவும் ஹீரோவாக காஃபி போட்டு கொடுக்குறாரு. அதை வாயில் வச்சு பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நீ காஃபி போடுறதுனால தான் இந்த கடைக்கு ஒருத்தர் கூட வர்றதே கிடையாது, காஃபி எப்படி போடணும் நான் சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி அவங்க காஃபி போடுறாங்க. அவ்வளோ சூப்பராக ஹீரோக்கு இப்படி தான் காஃபி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயின் போட்டு கொடுத்தாங்களா, அந்த காஃபியை குடிச்சு பார்க்குறாரு. ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ஆனாலும் அவர் வெளியே காட்டிக்க மாட்டாரு. நீ போட்ட காஃபி ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பு, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோயினும் இவங்ககிட்ட நின்று பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அவரை தான் பார்க்க வந்தோன்றது இன்னும் ஹீரோனுக்கு தெரியல. அவங்க தேடி வந்த ஆள் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க. காரில் போகும்போது ஓட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் நிற்கிறார். அது யாருன்றதை காட்ட மாட்டாங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரோடலாம் நின்றுட்டு இருக்காரு. அவர் இந்த பிரேக்கை வந்து எடுத்து விட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு அது தெரியல. அவங்க பாட்டுக்கு கார் ஓட்டிகிட்டே போகும்போது தான் பிரேக் பிடிக்கலன்றது தெரியுது. ஒரு இடத்துல இடிச்சிட்டு நின்றுடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மயக்கம் தெரிஞ்சு முழிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே அந்த ஆள் நிற்கிறத பார்த்தோன்னா அவரை பார்த்தோன்னு பயந்து ஓடி போய் ஒரு கார் ஆரம்பத்தில் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த காரோட இதில் போய் முன்னாடி போய் விழுறாங்க. இது வந்து யாரோட காராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோ காரில் அவரோட காராக இருக்கும். பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொண்ணு வேணும்னே நம்ம காரில் வந்து விழுந்து நம்ம கிட்ட நஷ்ட ஈடு கேட்க பிளான் பண்ணுது போல இருக்கு நினச்சிட்டு, இங்கே பாருமா உனக்கு முன்னாடி நான் உன்னை இடிக்கவே இல்லை, நான் எங்கேயோ காரை வந்து பிரேக் போட்டுட்டேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் போட்டு என்கிட்ட பணம் பறிக்கணும்னு நினைக்காத, எந்திரிச்சுப்போன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிசிடிவியில் நினைக்காத, நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. ஹீரோக்கு சுத்தமாக தெரியாது. என்னது இது ரொம்ப நேரம் ஆகுது, கீழவே கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அவங்க மயங்கி இருக்கிறது ஹீரோக்கு இப்போ தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூட்டு வந்து அவர் வந்து நல்லா டாக்டர்ட்டெல்லாம் செக்அப் பண்ணிட்டு பார்த்துக்கிறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் ஆயிடுது. 3 நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வாழ்க்கையில் 3 நாள் இப்படி நான் தூங்கினதே இல்லை, நீலாம் ரொம்ப தான் என்ஜாய் பண்ணுறோம் லைஃபை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, போதும் நீ நடிக்கிறதெல்லாம் போதும், இது மாதிரிலாம் பண்ணி எவ்வளோ பணத்தை கறக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. டாக்டர் அங்கே வருவார். வந்தவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ அடிபட்டிருக்கிறதுனால, அதுவும் தலையில் பலமாக அடிபட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அம்னீஷியா வந்துருச்சு, அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். டாக்டர் பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது யார்
யாருன்னே எனக்கு தெரியாது சார், ரோட்டில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு உங்களை தவிர யாரை தெரியும், நான் உங்கள் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து சுத்தமாக கண்டுக்க மாட்டார். உடனே ஏறி அவர் இடுப்புலேயே ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்களை தவிர எனக்கு யாரையுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி வேறு வழியே இல்லாமல் ஹீரோவும் என்ன பண்ணுறாரு, அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவார். என்னோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப இப்போ வெளியே போன அக்கா வந்து 3-4 நாளாக இன்னும் வரவே இல்லை, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் தங்கச்சிக்காரி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெளியே போன எங்கள் அக்கா வந்து காணும், அவள் எப்போ வருவா என்ன இதுன்னு தெரியல, ஸோ அவள் இருக்காளா இல்லையான்ற கூட இப்போ டவுட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ என்ன வந்து நீங்கள் சேவோவோ ஆக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பெனி இன்னும் நான் டெவலப் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாத இருக்கும்போது இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரும் இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ இந்த தங்கச்சி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா ஒருத்தர் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் க்ரஷ்ஷாக ஒருத்தர் சுற்றி சுற்றி வருவார்ல, அவரை போயிட்டு அவர் தோள்பட்டையெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீங்கள் தான் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்களாவது சொல்லுங்கள், மற்றவங்க கிட்ட சொல்லி என்னை சேவோவா ஆக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு வந்துட்டு உன் அக்கா மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு, உன் மேலே எனக்கு துளி அளவுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இப்போ உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி அவளை திடீர்னு காணும் அப்படின்றது போது கூட நீ தான் ஏதோ பண்ணியிருப்பேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லிவிடு, இல்லாட்டி நாங்களாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனை வேறு வழி இல்லாமல் இழுத்துக்கிட்டு அலையிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வந்து ரொம்ப மிங்கிளாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நடந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, ஹீரோ மட்டும் தான் தெரிகிற மாதிரி அவர் கூடயே சுற்றி சுற்றி வராங்க. அவர் எத்தனை தடவையே சொல்கிறார், நீ காஃபி குடிக்க தான் வந்த, திடீர்னு உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மற்றபடி உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றாரு. அவங்க நம்பவே மாட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக மாற்றணும், அதாவது ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கா. உடனே ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஐலாண்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த மீடியேட்டராக ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு தெரியாமல் யாரும் இங்கே வரமாட்டாங்க, ஸோ அவர்கிட்ட கேட்டால் அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு யார் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது சரியாக அவர் கவனிச்சிருக்க மாட்டார், அதாவது கண்ணாடி போடல, கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, இப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே இது யாருன்னு எனக்கே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல, இது மாதிரி இந்த பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாருக்காவது தகவல் கொடுங்க, அப்படி யாரும் தேடி வந்தாங்கன்னா இவளை அனுப்பி விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னொன்னே, நான் என்ன தப்பு செஞ்சுட்டு இப்போ என்ன இங்கே விட்டு போக பார்க்குறீங்க அப்படின்னோடனே, பேசாமல் இங்கே இரு, உன்னை கூட்டிக்கிட்டே என்னால் தெரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் டாக்டர், நான் இவங்களோட தூரத்து முறை பொண்ணு, இவரை பார்க்குறதுக்காக தான் ஆசையாக வந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டேரக்ட் அப்படியே போயிட்டு ஹீரோவையும் கிஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே விட்டாவே ஏதாவது பேசியே நம்மளே மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வாய் அப்படி இருக்கமா ஹீரோ மூடிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை விட்டோம் அப்படின்னா வந்துட்டு இஷ்டத்துக்கு இது பேசி நம்ம பேரை கெடுத்து விட்டுரும், அதனால் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் இருக்காங்களா, ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க, கால் பண்ணி இங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ அவரோட க்ரஷ் இருக்காருல்ல, அவங்க வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாரு, ஹீரோயின் வந்து கடைசியாக உனக்கு தான் கால் பண்ணியிருக்கா போல இருக்கு, என்ன பேசினா என்னன்னு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த மாதிரி வர சொன்னது டீட்டெயிலாக எதுவும் சொல்லாமல், இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க சார், வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணால் என்ன எதுன்னு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்புவார். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டே வருவோம். இப்போ ஹீரோ வந்து திட்டுறாரு, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட பிடிச்சி இப்படிலாம் சுற்றிட்டு திரிக்கிட்டே, உனக்குலாம் வந்து நல்லது கெட்டது சொல்லியே கொடுக்கலையா அவங்க வீட்டில் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, சொல்லி கொடுத்துருக்காங்க தான், ஆனால் அவங்களால யாருமே எனக்கு என்னன்னே தெரியலையே, நான் கண்ணு முழிக்கும் போது நீங்கள் தான் என்கிட்ட இருந்தீங்க, எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பாவமாக சொல்லவும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு நல்லா புரியுது, இவளுக்கு நல்லா முத்தி போயிருக்கு, சரியாக வர வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும் போல இருக்குன்னு தெரியுது. சரி ஓகே, உனக்கு பசிக்கணும்னு நினைக்கிறேன், வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு வச்சிருக்க காஃபி ஷாப்லேயே ஹீரோயினுக்கு இப்போ சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நீ இவளை கூட்டிகிட்டு போய் உன் கூட தங்க வச்சுக்கணும்னு சொல்லும் போது, அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை, நானே ஒரு குடிசையில் தங்கியிருக்கேன், இந்த சாரோட இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, அவர் கூடயே நீங்கள் போய் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் இப்போ வேறு வழி இல்லாமல் ஹீரோயினை கூட்டிகிட்டு வராரு. அவரோட வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. இதை பார்க்குற ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுட்டு எதுக்காக அந்த இத்தினோன்னு அந்த காஃபி ஷாப்பை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ யார் என்னன்றதுல எனக்கு தெரியாது, இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தங்கிட்டு உனக்கு உடம்பு சரியானவொன்னே நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் அப்போ கிளம்புறேன், இப்போதைக்கு என்னை தங்க வச்சிருக்கீங்க, எனக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, இந்த காஸ்ட்லியான பிரேஸ்லெட் மட்டும் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கழட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுவார். யாருன்னா அந்த க்ரஷ் இருக்கார்ல, கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஹீரோக்கு கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல கடையில், அந்த லேடி தான் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்கும்போது, நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானே ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி இது என்ன அட்ரஸ், எனக்கு அட்ரஸ் அனுப்புன்னு சொல்லும்போது, நீ யார் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு நான் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த மீடியேட்டர் இருக்காருல்ல, அவரை பார்க்கறதுக்கு
இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த லெனின் இருக்காருல்ல, அவரோட அதாவது ஹீரோ அவரோட இடத்த வந்து எங்களுக்கு பேசி வாங்கி கொடுங்க. அதை வந்து நான் இப்போ செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல பதவி கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அவர் திரும்பவும் சொல்கிறாரு, இது வந்து செட் ஆகாது, அவருக்கு வந்து ப்ரைவேசி ரொம்ப முக்கியம், அதெல்லாம் முடியாதனோடனே அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, யாராக இருந்தாலும் அங்கே பணத்தை கொடுத்து வாங்கிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. உடனே இந்த மீடியேட்டருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துச்சு, எவ்வளோ பொலைட்டாக பேசுச்சு, அந்த பொண்ணுக்கே வேலை நடக்கல, நீ இவ்வளோ திமிரா பேசுகிற, உனக்குலாம் வேலை நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்க அமைதியாக இருந்துறாங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கல. ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுவாங்கல்ல, அதில் ஒரு ஆளாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசாமல் இருந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மீடியேட்டர் வந்து இவர்கிட்ட வந்து வாங்க நின்று அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் தான் அந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இந்த ஊரில் 10 பேருக்கு மேலே என் பேரை வச்சவங்க இருக்காங்க, நீ தேடி வந்த ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அது இல்லாமல் மீடியேட்டரும் அவர் சொல்கிறத பார்த்துட்டு ஆமாம் நீ வந்தது இந்த ஆளை கிடையாதுன்னு சொன்னோன்னு இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நீயே பார்க்குறதுக்கு பரிதாபமான நிலையில் இருக்க, உன்கிட்ட இங்கிருந்து அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் இருக்க போகுது, சரி ஓகே இப்போதைக்கு நான் கிளம்புறேன், ஆனால் திரும்ப நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கால் பண்ணி இந்த லேடிக்கு கேட்டுட்டு இருக்காருல, ஹீரோ கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அவங்க கிட்ட சொல்லிட்டு இப்போ நீ எனக்கு அட்ரஸ் கொடுக்க போறியா இல்லையானோட நீ அங்கேயே ஏறி நான் வரேன் இப்போ அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோ, இப்போ பாஸ் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அந்த கடையில் 2 பசங்க வருவாங்க. வந்துட்டு காஃபி கேட்கவும் ஹீரோயின் போட்டு கொடுப்பாங்க. அங்கே குடிச்சு பார்த்தவங்க வந்து காஃபி சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன காஃபி போடுறீங்க, நாங்கள் காஃபிக்காக கொடுத்த அமௌண்ட்டை விட டபுளாக எங்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் காஃபியை குடிக்க கூட இல்லை, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எங்களுமே வந்துட்டு பணத்தை விட்டுட்டு இப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒருத்தரை பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டுறாங்க. இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அடிக்க போகும்போது ஹீரோ வந்துடுறாரு. அவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, பொம்பளை பிள்ளைய லட்சணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவர் கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ இவ்வளோ ஜூமில் வந்து பார்க்குறேன்னு கேட்கும்போது, நீ தானே தூரமாக நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருந்த, அதனால தான் இப்போ நான் பக்கத்தில் வந்து உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாரு நாளைக்கு நம்ம இந்த ஐலாண்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறோம், அங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு உன்னை தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அப்படியே உன்னோட ரிலேஷன் யாராவது இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், உன்னை நான் ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்துட்டு இந்த அசிஸ்டண்ட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை பார்க்க வரணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோட கடையில் வேலை பார்க்குறாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க, கராத்தே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி அவனை ஒரு கை பார்த்துருன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. வந்த உடனே அவரை நேரில் பார்க்கும்போது ஓங்கி ஒரு அறையை போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானமாகி பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன் நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்குன்னு, ஒரு நாளைக்கு 1000 பேர் கடைக்கு வராங்க, இந்த நம்பர்லேருந்து பேசுகிறாங்க கொள்கிறாங்க, யார் என்னன்னு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஃபோட்டோவாது வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அப்போ சுத்தம் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆள் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த இடத்துல யாரையுமே எனக்கு தெரியாது உன்னை தவிர, அதனால் இப்போ நான் ஹீரோயினை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு தான் கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப்னா கேட்பேன், அதனால் கால் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் ஆகிடும். இப்போ கொஞ்ச நாள் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த மீடியேட்டர் இருப்பார்ல அவர்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. யாராவது கேட்டால் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஃபோனும் வாங்கி கொடுக்குறாரு. எதுவும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவரை விட்டு போக அவங்களுக்கு மனசே இல்லை. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோடு இப்போ வந்து கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கால் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த பொண்ணை காணும், எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லவும் ஹீரோவுக்கு வந்து இப்போ ரொம்ப பதட்டமாகிடும். ஹீரோ நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்பார். அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஹீரோ வந்து தேடிக்கிட்டே இருப்பாரா, எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. நேராக இப்போ பீச்சுக்கு வந்து பார்ப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தான் என்னை பிடிக்கல, நீ தான் என்னை அனுப்பி விட்டுட்டில்ல, திரும்ப எதுக்கு தேடி வந்த அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு அந்த நெருப்பெல்லாம் மூட்டி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து கேட்பார். ஹீரோ கிட்ட அவங்க கேட்பாங்க, எப்படி நான் இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சேன்னா, உனக்கு இங்கே தவிர வேறு எங்கே போக தெரியும், நீ இங்கே தான் இருப்பேன்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, நான் எப்படி இருந்தேன் என்ன இதுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பமும் இல்லை. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வேறு வழி இல்லாமல் சரிவா கொஞ்ச நாளைக்கு நீ என் கூடயே இரு, உனக்கு எல்லாம் ஞாபகம் வரட்டும்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ ஹீரோ கடைக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று வருது, அதுக்கு வந்து உங்கள் கடையில் அதுதான் எங்களுக்கு காஃபி வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினி நீங்களும் வரலான்னு சொல்லும்போது நான்லாம் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே கூட இருக்க பொண்ணுக்கிட்ட அவங்க வந்து இப்போ வந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்காளே அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்களும் வேணும்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ பெரிய பணக்காரி இங்கே வந்துட்டு அவள் இது பண்ணிட்டு இருக்கா அது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வேணும்னே சொல்லி விட்டுருவாங்க. போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோ என்ன பணக்காரி என்னை விட, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அதுக்கே நான் 1 lakh கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு இருக்குல்ல, அப்போ நான் வந்துடுறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னா என் பாஸும்
ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாருன்னு சொல்லும்போது, இதோ பணக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அவளையும் கூட்டிகிட்டு வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா கடையில் வேலை பார்க்குற பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோன்னு 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும்னு வராங்க. அப்போ ஹீரோ கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் பொண்ணு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தும் கொடுத்துட்றாரு. இப்போ இந்த பொண்ணு இருக்காங்களா கடையில் வேலை பார்க்குறவங்க, அவங்க சும்மா இல்லாமல் இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல ஹீரோனோட அசிஸ்டன்ட், அவர்கிட்ட தான் ஏதாவது ஹெல்ப்னா கேட்க சொல்லியிருக்காருல, உடனே வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகணும் எனக்கு ட்ரெஸ் வேணும்னு அவர்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அவர் இவ்வளோ அழகான பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்றாரு. எல்லாருமே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோட கூட இருந்தாங்கல்ல அந்த பொண்ணும் ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு காஃபிலாம் வந்து பரிமாறிட்டு இருப்பாங்கல்ல அந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே முகத்தில் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காரு இந்த பார்ட்டிக்கு. ஆனால் அவர் வந்துட்டு என்ன காஃபி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவார். ஏன்னா ஹீரோனோட வாய்ஸ் அவருக்கு தெரியுது. ஆனால் முகத்தை வந்து அவங்க மாஸ்க் போட்டிருக்கனால அவரால் பார்க்க முடியல. அந்த டைமுக்கு வந்துட்டு இந்த ஹீரோ கடையில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்துட்டு என்ன அந்த பொண்ணுக்கிட்டே இப்போ வழிய ஆரம்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுவோம். அவங்களும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவாங்க. அவர் வந்துட்டு இவங்க 2 பேரில் யார் நம்ம ஹீரோயினாக இருப்பான்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனையாகவே பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பாரு. இது ஹீரோயினா இல்லையான்னு தெரியலையன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நான் மாஸ்க் கழட்டிலாம் பார்க்க முடியாதுல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பிறந்தநாள் நடக்குதுல அந்த பர்த்டே பொண்ணும் அது கூட ஒரு ஃப்ரெண்டும் 2 பேருமே ஹீரோயினை முறைச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இருக்கவும் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல இப்போ அவ்வளோதானே இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவ கூட வந்து அந்த பர்த்டே பொண்ணு இருக்குல்ல அது கூட வந்து இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அங்கே ஹீரோயின் நிற்கிறாங்கல்ல அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ரிங்கை கழட்டி அங்கே போடுறாங்க. அந்த ரிங் சத்தம் வந்து விழுறது வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் காதில் நல்லாவே கேட்குது. அவரால் அது பெருசாக அதை கண்டுக்கல. இப்போ காஃபி போட்டு கேட்குறாங்க. காஃபி போட்டு ஹீரோயின் குடிச்சும் போது கொடுத்துட்றாங்க. அவங்க 2 பேரும் அதை காஃபி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா நாங்கள் வந்து டைமண்ட் ரிங் போட்டு வந்தோம் அதை காணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்களும் சொல்லும் போது இல்லை இந்த இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க நீங்கள் 2 பேர் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோயின் கூட இன்னொருத்தவங்க நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சம்மக்கும் வருது. நாங்கள் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கோம் திருடுறதுக்காக வரல. உங்கள் ரிங்கெல்லாம் எங்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அதை பண்ணவே இல்லைல்ல. உடனே இந்த பொண்ணு இங்கே தான் எங்கேயோ இருக்குது நீங்கள் யார் தான் திருடினா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு நானே தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றி தேடவும் அந்த ரிங் அவங்க கரெக்டாக எங்கே வச்சாங்களோ அங்கேயே போய் எடுத்துறாங்க. எடுத்துட்டு இங்கே தான் இருக்குது பொய்யா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து செம்மக்கம் வந்துடுது. இப்போ அங்கேருந்து வெளியவே வந்துடுறாங்க. வெளியே வந்து செம்மையாக சண்டை போடுறாங்க. இது மாதிரி நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரிலாம் திருடுறதுக்காக இங்கே வரல எதுக்காக எங்கள்கிட்ட ரொம்ப வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஒரே வாய் தகராறாக போயிட்டு இருக்கும். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வரும். வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து இதே மாதிரி ஒரு அல்டாப்பாக ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப அல்ட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையோ தேடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு வெயிட்டர் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்துட்டு எதுவும் தேடுறீங்களா மேடம் எதுவும் ஹெல்ப் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது இவங்க தேடுறது என்னன்னு கூட சொல்லாமல் அந்த பொண்ணு கழுத்தில் பார்த்துருவாங்க. அது ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் போட்டிருக்கும். நீ ஒரு சாதாரண வேலை பார்க்குற ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் போட்டிருக்க உண்மையை சொல்லி எங்கேருந்து இதை திருடுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் திருடலாம் இல்லை மேடம் இது எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாவம் போல சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைம் வந்து ஹீரோயின் அங்கே வருவாங்க. வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஏன் வெயிட்டராக இருக்கவங்க சாதாரண வேலை பார்க்குறவங்க காஸ்ட்லியான நகையெல்லாம் எதுவுமே போடவே கூடாதா? உன்னோட நகையை வந்து நீ ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீ கழட்டி வச்சுட்டு வந்துடுவேன். நீ அடுத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறதா நீ வந்திருக்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட குணத்தையும் அப்படி தானே பார்க்கணும். அது இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களாம் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவேன்? அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உன்ன மாதிரி ஆள் கூட பிஸ்னஸ் டீல் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை அப்படிலாம் சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து பார்த்துருப்பாரு. அதெல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் வரும். இதில் வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். உண்மையிலேயே யார் எடுத்தாங்களோ அவங்கள வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னோடனே இங்கே சிசிடிவிக்கு இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே உடஞ்சிருக்கு அதனால் எதுவுமே தெரியாது. வேணும்னா ஒன்று பண்ணலாம். என்னோட பர்த்டே ஃப்ரெண்ட் இருக்கால அவளுக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவளோட ரிங்கை வேற நீங்கள் திருடி இருக்கீங்க. பேசாமல் அவள் காலில் விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் எந்த கேஸும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லவும் நாங்கள் எதுக்காக காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல அவர் என்ன சொல்வாருன்னா இங்கே யாருமே திருடல ஆனால் ரிங்கோட சத்தம் எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்த்டே பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுரு வேணா நான் வந்து இங்கே நடக்கிற மொத்த செலவே நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நீ எதுக்கு இந்த செலவெல்லாம் தேவையில்லாமல் ஏற்றுக்கணும் அவங்க எங்கள் மேலே தான் பழி போடுறாங்க. போலீஸை நம்ம கூப்பிடுவோம் யார் மேலே தப்புன்றதை அவங்களே கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஹீரோயினை பிடிச்சி அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல அதை தள்ளிவிட போக ஹீரோயினும் சேர்ந்து போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோ வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சிசிடிவியெல்லாம் நாங்கள் சரி பண்ணியாச்சு. இப்போ இங்கே நடந்த எல்லா பிரச்சனையுமே இது ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸை கூப்பிட்டா உண்மை வெளியே வந்துடும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல பர்த்டே பொண்ணோட ஃப்ரெண்ட் அது என்ன சொல்லுதுன்னா நீ சொல்லி தானே நான் இதெல்லாம் செஞ்சேன் இப்போ போலீஸ் வரப்போ தான் எப்படியாவது காப்பாற்று அப்படி இப்படின்னு சொல்லும் போது உண்மை வந்து இப்போ வெளியே வந்துருச்சா அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறாரு சரி வா பிரச்சனை வேணா போகலான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிறந்தநாள் பொண்ணு இருக்குல்ல அதை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. என்னை தள்ளி விட்டில அதுக்கு இது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேரும் ஹீரோவும் ஹீரோயின் அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு 3 பேருமே இப்போ வெளியே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துடுறாங்களா, அந்த வேலை வேலை செய்கிற பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ஹீரோயின் வந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டே வராங்க. அதெல்லாம் பார்க்க ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிட்டே இருக்குது. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ குளிச்சுட்டு வரேன், எனக்கு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குளிச்சுட்டு வரவங்க போனவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கே வந்து ஒரு அலறல் சத்தம் மட்டும் கேட்குது. ஒன்று ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. ஒன்று ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க டவல் கட்டிட்டு அப்படியே விழுந்து கிடக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகும். அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை கட்டிக்கிட்டு வந்து எங்கே அடிபட்டுச்சு என்ன ஆகுதுன்னு விசாரிக்கிறாரு. உடனே இப்படி இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் போகும்போது, இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ மறுநாள் வந்து கடைக்கு வராங்க. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு கேட்பாங்க, உங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ டவுட்டாக இருக்கே, நான் கிளம்புனதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து என்னன்னா, நம்ம நாள்லேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நேற்று உனக்கு மருந்து போடவே இல்லை, இப்போ மருந்து போடுறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நேற்று கொஞ்சம் அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கு அது எதுவும் ஞாபகம் இல்லை, இப்போ வந்துட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஹீரோயின் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை தேடி தேடி கொஞ்ச நாள் அலைஞ்சிட்டே இருப்பார். அவங்க கிடைக்கவே மாட்டாங்களா, அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வேற இங்கேருந்து விளங்கி நிற்கிறாங்களா, இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே கடைக்கு வந்துட்டு இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக, அதாவது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் வரவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா, ரொம்ப நாள் உன்னை தேடிட்டே இருந்தேன், கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிப்பாரு. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஹீரோக்கும் அங்கே கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்கும் சமக்கம் வரும். என்னடா வந்ததும் வராதமா ஹீரோயினை பிடிச்சி கட்டிப்பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் விடுங்க அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா, அப்பனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. என்ன சொல்லுவாருன்னா, அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்தையே மறைச்சிருவாரு. இப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா, நேற்று அந்த பார்ட்டியில் பார்த்தோமே அதுதானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுவா, வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவார். என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா ஹீரோயினாக இருக்கும் போது தான் இவங்களை வந்து அடைய முடியல, இப்போ இந்த டைம்லேயாவது ஹீரோயின் இப்படி பேசி மடக்கிடலான்னு பிளான் பண்ணுறாரு. என்னமோ ஒன்று ஹீரோயின் கிட்ட போயிட்டு பர்சனலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, எனக்கு காஃபி போட்டு தரீங்களா உங்கள் கையால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவள் எனக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்பா அப்படின்னு. நேற்று பார்ட்டியில் அவங்க போட்டு கொடுத்தாங்களே, அப்போ உனக்கும் இப்போ போட்டு கொடுக்குறாங்க, எனக்கும் போட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ எல்லாம் ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோக்கு சம்மக்கம் வருது. நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் உனக்கு காஃபி கிடைக்க போகிறது கிடையாது, இந்த கடையை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, ஷாப்பிங் போகிறதுக்காக வெளியே போகிறாங்க. அவங்க கடையில் 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்களா, அந்த 2 பசங்க திடீர்னு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னை காப்பாற்றிட்டேன், இன்னைக்கு உன்னை யார் வந்து காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராரு. உடனே ஹீரோயினுக்கு அவரை தெரிஞ்சவராக தானே இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் பாய் ஃப்ரெண்டை மாற்றிட்டே இருக்க, அன்னைக்கு வேற ஒரு ஆள் இருந்தார், இன்னைக்கு வேற ஒரு ஆள் இருக்க, அது சரி அது என்னமோ அதுவும் பிரச்சனை, இப்போ வந்து அவர்கிட்டயே பேசுவாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எங்கள் கூட அனுப்பி வைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, அவருக்கு சம்மக்கம் வந்துட்டு வந்த 2 பசங்களையும் திரும்பியும் அடித்து அனுப்பி விட்டுறாங்க. வாய் பேசிட்டு நல்லா அடி வாங்கிட்டு போகிறாங்க. அதோட இங்கே வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, மதியம் நீங்கள் வந்திருக்கும் போது உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியல, இப்போ கடைக்கு வாங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையோட கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கடையில் ஆல்ரெடி ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு, இப்படி ஒரு கேவலமான காஃபியை நான் குடிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இந்த ஆள் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உங்கள் கடையில் காஃபி குடிச்சதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நான் சாக போகிறேன், இதுக்கு இந்த கடை தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அதையும் போஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. வேறு வழியே இல்லாமல் ஹீரோயின் இவரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு அங்கே வந்துட்டு எனக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருவாரு. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, நீ நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சிருக்க, அதுதான் உனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, மற்றபடி எங்கள் காஃபினால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேணா வந்துட்டு நானும் கேஸ் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்தலாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த மீடியேட்டர் இருக்காருல்ல, அவர் கரெக்டாக இங்கே வந்துருவார். தம்பி இது மட்டும் இல்லைப்பா, இவன் போட்ட அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு, இவன் போட்ட வீடியோ மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பேர் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காஃபி ஷாப்பில் தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்தா யாரோ சொல்லி வச்சு நடக்கிற மாதிரியே தெரியுது, அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு போனால, அவரோட வேலையாக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த டைமில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த ஐலாண்டு வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வசதியாக போச்சு, அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வர சொல்லுங்க, அவங்க வேணும்னு தானே கேட்குறாங்க, இந்த இடத்த அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லுவோம், அவங்களும் இங்கே நேரில் வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம், அப்போ நம்மளுக்கு திரும்ப இந்த இடம் கிடச்சிரும்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல பாருங்கள் இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ எடுத்து அவங்க தனியாக போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மீடியேட்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் பேசுவார், இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ராமா போடுறீங்க, உங்களோட ஒருத்தரோட இதுக்காக வந்துட்டு இங்கே 100 பேருக்கு மேலே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பிரச்சனைக்குள்ளாக்க பார்க்குறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுவார். அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ இவங்க பேசுகிறதையும் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, லைவாக, அதாவது இவர் போய் காலில் விழுந்து கெஞ்சியும் கேட்டுட்டு
இருப்பாரு. அந்த தங்கச்சிக்காரி வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து லைவா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பிளானே இதுதான். அது பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "பாருங்க இப்படிப்பட்டவர் போய் கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. அவ கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறா. இந்த மாரிலாம் பொய்யா ரூமர்ஸ்லாம் பரவுறதே இவளால தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு, "போதும் வா இங்க நீ இன்னும் கொஞ்சம் நின்னுட்டு இருந்தா பிரச்சனை ஆயிரும்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பதான் அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கால் வரும். "நீ பேசுறது எல்லாமே லைவா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் உஷாரா பேசு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின கூட்டிட்டு இங்க வந்துட்டாங்களா, இப்ப இங்க யாரோ இங்க பக்கத்துல இருந்து தான் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னோனே, இந்த தங்கச்சிக்காரி வந்து ஒவ்வொரு ரூமா தொறந்து தொறந்து பார்க்கும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தொறந்து பார்க்காத ஒரு ரூம்ல வந்துட்டு ஹீரோயின போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து எதுக்காக நீங்க வந்து அவசரப்பட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவரோட சுயரூபத்த இந்த மக்களுக்கெல்லாம் காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போதும் இந்த மாரி ரொம்ப பணக்காரவங்கலாம் வந்துட்டு என்ன வேணா செய்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம பிரச்சனை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் வந்துட்டு, "நான் இங்க இருக்கேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீ தான் லைவ்ல நீ எங்க இருக்கன்றத நீயா போட்டுட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கச்சி இருக்காங்க அந்த லைவ் வீடியோ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது எல்லாமே வந்து என்னோட அக்காவோட பிளான் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி இப்ப வேற ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "எதுக்காக நல்ல ரேட்டுக்கு வந்து அந்த இடத்த குடுக்கலாம்ல? இந்த இடத்த குடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்குன்னு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. எனக்கு என் தாத்தா மட்டும் தான். அவர் தான் என்ன வளர்த்தாரு. எனக்கு எல்லாமே அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தது இந்த இடத்துல தான் வாழ்ந்தாரு. அவர் என்கிட்ட சத்தியம் கூட வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து அவ்ளோ சந்தோஷங்கள் நிறைஞ்ச இடம். இந்த இடத்துல தான் நான் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நெறைய மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த வந்து நம்ம வித்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. எவ்வளோதான் பண தேவை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த இடத்த நம்ம வித்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சத்தியம் வாங்கியிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. எல்லாம் ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கு வந்து நீ பண்றது சரிதான். நான் இந்த இடத்துல இருந்தாலும் இப்படிதான் நானும் பண்ணியிருப்பேன். நாளுக்கு நாள் உன் மேல உள்ள மதிப்பும், உன் மேல உள்ள லவ்வும் எனக்கு அதிகரிச்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணுக்கு திங்ஸ்லாம் வாங்கி குடுப்பாங்க. இவங்களோட லவ்வும் அப்படியே டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இதுலயே பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்காரி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஹீரோ தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, இப்ப அவர நேர்ல பார்க்க வந்துடுறாங்க. "நீங்க தான் அந்த ஆளுன்றது எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த ஐலாண்ட்ல மொத்த ஐலாண்ட நாங்க எல்லாமே வாங்கிட்டோம். நீங்க மட்டும் தான் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இத குடுத்துட்டீங்கன்னா நல்லாருக்கும். எவ்வளோ பணம் வேணா குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா குடுக்க மாட்டேன்னு" சொல்லுவாரு. இத சொன்னா குடுக்க மாட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். அத சொன்னா நீங்க கண்டிப்பா குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கூட சுத்திட்டு இருக்காளே, அவ வந்து என் அக்கா தான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. சொல்லுவாங்க, "அவ என் அக்கா தான் உங்க கூட சுத்திட்டு இருக்கிறது. இந்த இடத்துல உள்ள ஐலாண்ட்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து ஃப்ளாட் கட்டி விக்கணும்னு நெனச்சதே என் அக்கா தான். அவளோட பிளான் தான் இது. இப்ப அவளுக்கு மெமரி லாஸ் ஆகியிருக்கிறனால தான் அவ உங்க கூட யாரோ போல சுத்திட்டு இருக்கா. இன்கேஸ் அவளுக்கு இப்ப திரும்ப எல்லா மெமரியும் வந்துருச்சுன்னா, அவ வந்து இந்த இடத்த வித்துட்டு, இந்த இடத்த எல்லாத்தையும் இந்த மாரி பண்றதுக்கு தான் ஆசைப்படுவா. அது மட்டும் இல்லாம உங்கள விட்டு அவ போயிடுவா." அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க 2 பேரும் லவ் பண்ண வேற பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து அவளுக்கு மெமரி வந்துருச்சுன்னா உங்கள விட்டு போயிடுவா. அந்த இடமும் வந்து உங்கள விட்டு போயிடும். பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் யாரு அப்படின்ற விஷயம் இப்ப தெரிய வந்துருது. அது மட்டும் இல்லாம ஒரு வேளை அவளுக்கு ஞாபகங்கள் வந்தா தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப கவலைப்படுவாரு. அதுக்காக ஹீரோயினுக்கு வந்து இப்பவே ஞாபகத்த வர வைக்கணும். வந்ததுக்கு அப்புறம் அவ லவ் பண்றதா இருந்தா இருக்கட்டும் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போவாரு. போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட கார்ல பிரேக் எடுத்து விடும்போதும், அவங்க முன்னாடி அவங்க கார்லேருந்து வெளிய வரும்போது ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அதுவே அவங்க தங்கச்சி தான். அவங்க வேற மாரி அதாவது டீ ஷர்ட்டு, பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு மேல தலையில தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பள மாரி நின்னுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப திரும்பவும் அதே கெட்டப்ல வந்துட்டு ஹீரோயின் இந்த தடவ முடிச்சே கட்டிடணும் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருப்பாங்க. பிளான் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயின் மேல அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருது. அதனால திரும்ப அவங்க இருந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோவ சுத்தமா அவங்க மறந்துடுறாங்க. இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருந்த எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு இல்லவே இல்ல. ஹீரோயின மறக்கிறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோயின தேடி அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர பார்க்கும்போது, "நீ யாரு?" அப்படின்ற மாரி தான் ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா சுத்தமா அவருக்கு அவங்கள பத்தி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இவ்ளோ சொல்லி பார்க்குறாரு. சுத்தமா ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியல. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, "நீ குடுத்த பிரேஸ்லெட் இது. இத பார்த்தாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லு. இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி அந்த கூட வேலை பார்க்குறாங்கல்ல கடையில, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு சுத்தமா எதுவும் பெருசா எதுவும் ஞாபகம் வரல. அவங்க அத பத்தி யோசிக்கவும் இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப அந்த விட்ட ப்ராஜெக்ட்ட தொடரணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மீடியேட்டர பார்க்க வராங்க. வந்துட்டு, "அந்த ஆள் யாரு? அவர மட்டும் சொன்னீங்கன்னா அந்த இடத்த வாங்கி இப்ப நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வருவாங்க. இந்த மீடியேட்டருக்கு எப்படி இருக்கும்னா, "என்னம்மா நீ இவ்ளோ நாளா அவர் கூட தானம்மா சுத்திட்டு இருந்த. இப்ப அதே இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதோட ஹீரோவையும் கூப்பிட்டு அனுப்பிருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட தான் அவங்க இருந்தது தெரியும்ல. அதனால கூப்பிட்டு அனுப்பவும் ஹீரோவும் வந்துட்டு எப்படி நினைப்பாருன்னா, ஒருவேளை ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா வருவாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாருன்னா, "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த இதுல மட்டும் அக்ரீமெண்ட்ல மட்டும் சைன் போட்டீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணிடலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "என்னையும் மன்னிச்சிருங்க. நான் அப்ப சொன்னதா இப்பவும் சொல்றேன். நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, இந்த இடத்த நான் விக்கிற ஐடியாலே நான் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பின்னாடியே போவாங்க.
ஹீரோ வந்துட்டு அதை கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாரா, நீ இதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகும். பின்னாடி கத்திட்டே போவாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கவே மாட்டார். ஒன்று காலில் அடிப்பட்ட மாதிரி அப்படியே நடிப்பாங்க. ஹீரோ நின்று பார்க்கும்போது அப்படியே மருந்து போடுவாங்க. எனக்கும் உனக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பசிக்குதுன்னு சொல்லவும் நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் சாப்பாடு ரெடி பண்ணுறாரு. இப்போ அந்த டைமில் வந்து அவங்க வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க தங்கியிருந்தாங்களே ஒரு ரூம், ஏதாவது உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கும் போது ஒரு ரூம், அந்த ரூமையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து இவங்க ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மெமரி லாஸ் ஆன டைமில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைமில் உள்ளதை மட்டும் அந்த டைரியை எடுத்து இப்போ ஹீரோயின் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இப்போ ஹீரோ கிட்டே கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பொண்ணு யாரு, இப்போ எங்கே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாருன்னா, அவள் என் கூட வேலை பார்த்த பொண்ணு தான், இங்கே தங்கியிருந்தா இப்போ அவள் லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு, அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எதுக்கு இந்த ஐலாண்டை வந்து விற்க மாட்டீங்க, இதை நீங்கள் விற்றீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு வருவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் மாறும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், இன்னும் டெவலப் ஆகுதுன்னு செய்யும், அதை நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பேசும்போது அப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் டெவலப் ஆகுறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, நல்லது நாட்டில் நடக்கவே கூடாதான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ பயங்கர டென்ஷன் ஆகிடும். என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டப்போ ஒருத்தி மட்டும் இருந்தால், அவகிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன், இப்போ அவளே வந்து உட்காந்துக்கிட்டு என்னை கடுப்பேற்றிட்டு இருக்கா, மரியாதையாக எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு அவங்கள அனுப்புவார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீரோ திட்டி விட்டுட்டாரா, அங்கேருந்து கிளம்பி வேகமாக வெளியே வராங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலையில் டம்மால்னு ஒரு போடு போட்டு அவங்கள பிடிச்சி அதை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன், அந்த ஐலாண்டுக்காக சைன் பண்ணி கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா உன் ஆளை நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணி மிரட்டவும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள ஹீரோயினை கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ சைன் பண்ண ஹீரோவும் போயிடுறாரு, எனக்கு இவளை வந்து இப்படி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் அதை மட்டும் பண்ணிடாத, இவனை நம்பி நம்ம இதை ஒப்படைச்சோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்தையே வீணாக்கிடுவா, அதை மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு உன்னோட உயிரை தவிர வேறு எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. அதை எடுக்கிறதுக்காக அங்கே வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க போலீஸ் எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. கரெக்டாக இப்போ தங்கச்சிக்காரியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். ஹீரோயின் வந்துட்டு இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க, இவன் ஏன் இதுக்காக இதை விற்க மாட்டேன்னு சொல்கிறான் போது ஹீரோவோட தாத்தாவை பற்றின விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும். அப்போ அந்த இடத்த மட்டும் நம்ம விட்டுருவோம், அதை பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ண வேண்டாம், அதுவும் அதை வந்து சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல மட்டும் ரெசார்ட் கட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லவும் மற்றவங்கள்ட்டையும் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்த மட்டும் விட்டுறலாம், மற்ற இடத்துலலாம் நம்ம பண்ணலான்னு சொல்லும்போது மற்றவங்களாம் வந்து இப்போ வந்து ஷேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, மற்றவங்க கொடுக்காட்டி போகட்டும், நானே மொத்த பணத்தையும் கொடுக்குறேன், ஆனால் நீ அதுக்கு பதிலாக என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு இல்லை, அது மாதிரி எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாததுனால. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஹீரோட வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பி உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, உன் கூட இருந்த எல்லா நிமிஷமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உன்னை விட்டு போக எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, ஹீரோயினை பக்கத்தில் காணும். பார்த்தா அவங்க கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டைம் ஹீரோயின் மனசில் எப்படி இருக்குன்னா, எனக்கு எதுவும் ஞாபகம் வந்ததா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்தையும் வந்துட்டு நான் டெவலப் பண்ணணும், நீ மட்டும் இந்த இடத்த கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல யாருமே சைன் பண்ண மாட்டாங்க, ஸோ இந்த இடத்த நான் அடையணும் அப்படின்றதுக்காக தான், இந்த இடத்த நல்லா அதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், என்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஒரு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மனசு அப்படி நினச்சிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு வந்து இது ஓரளவு புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் எதை வேணால் செய்ய தயாராக இருக்கும் போது இந்த இடம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுத்திடுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே இருந்தாலும் உன் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஐலாண்டை வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் இப்போ ஒத்துழைக்கிறாரு. அதோட இந்த படத்தை வந்து இங்கே முடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவருக்கும் வந்து தெரிஞ்சிருது, அவரும் கல்யாணத்தை வந்து நின்றுட்டு இருக்காரு. அவருக்கும் நல்லா தெரியுது ஹீரோயினுக்கு வந்து அவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அந்த இடத்துல விட்டு கொடுத்துறாரு. இப்படி தான் அந்த கதை வந்து இங்கே முடிஞ்சிருது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.